நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்கள் யோசிக்கிற காரியம் உறுதிப்படும், வாய்க்கும். எப்ப தெரியுமா? உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா? அப்பதான் நீங்க யோசிக்கிற காரியம் நிறைவேறும். ஏன் நடக்க மாட்டேங்குது? உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சா ஒன்னும் நடக்காது. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய செய்கைகளை, ஆண்டவரே நான் செய்யற காரியத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமா இருக்கணும், நான் உமக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிசினஸ் காரியம், ஊழிய காரியம் எதுவா இருந்தாலும் உன்னுடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் தினந்தோறும் என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த நாள்ல நான் செய்ய போகிற காரியத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரிய